ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதில் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இத்தனை டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். 10th ஹிஸ்ட்ரியோடது ஃபுல்லாகவுமே கவர் பண்ணியிருப்பேன். அதில் என்னென்ன கவர் ஆகிருக்கும் அப்படின்னா, யூனிட் 3ல் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருந்திருக்கும். ப்ளஸ் யூனிட் 6ல் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மினிமம் 5 கொஷின்ஸ்னாச்சு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதை பார்த்துருங்க. ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 மந்த்ஸுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஜிகே எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, எக்ஸ்பெஷலி யூனிட் 3, 4, 5 and 6 இதுலேருந்து தான் நம்மளுக்கு மெயினாக கொஷின்ஸ் ஏரியாஸ் எல்லாமே வரப்போகுது. அதிக மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ணவும் முடியும். ஸோ சைட் பை சைடாக மேக்ஸ் கிளாஸும் இருக்கும், ப்ளஸ் தமிழ் கிளாஸும் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு சின்ன கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இப்போ எப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னா, 10th புக்கில் இருக்கிற எல்லா யூனிட்ஸுமே ஃபஸ்ட்டு கவர் பண்ணலாம். அது பாலிட்டியாக இருந்தாலும் சரி. ஸோ ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி கவர் பண்ணியாச்சு, இப்போது பாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அடுத்தது கவர் பண்ணலான் இருக்கோம். ஓகே, இந்த ஒரு லெசன் மட்டும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதில் வந்து எல்லாத்தோட இன்டெப்த் டீட்டெயில் இருக்காது, பட் பேசிக்ஸ் எல்லாமே இந்த லெசனில் தான் இருக்குது. ஓவர்வியூ மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆகட்டும், ப்ரியம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், salient features of constitution, citizenship, fundamental rights, fundamental duties, டிபிஎஸ்பின்னு சொல்கிற directive principles of state policy and central state relationship. இந்த எல்லா டாப்பிக்குமே இந்த ஒரு லெசனில் கவர் ஆகுது. இதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும் ஆர் பாக்ஸ் டேட்டாஸ் இருக்கட்டும், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போயிடலாம். Introduction. The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based on. ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான லா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்ட ஒரு புத்தகம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நம்மளோட கான்ஸ்டியூஷனை. அதில் தான் நம்மளுக்கான ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கணும். ஒரு கவர்மெண்ட், ஒரு கண்ட்ரி எப்படி இருக்கணும், எப்படி வழிநடத்தி செல்லணும் அப்படிங்கிறத இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சரையே கொடுக்குது. இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் த நேஷன்ஸ் ப்ராக்ரஸ். ஸோ ஒரு நேஷன் வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு இது வந்து ஒரு வாகனமாக, ஒரு தூண்டுகோலாக இருக்குது இந்த கான்ஸ்டிடியூஷன். The concept of constitution was first originated in USA. ஸோ கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, யூஎஸ்ஏல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறதுலேருந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை நம்ம எடுத்திருக்கோம். அங்கேருந்து தான் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்திருக்கு. எதுக்காக இந்த கான்ஸ்டியூஷன் வேணும்? The need for a constitution. All democratic countries have a constitution that governs them. ஸோ எல்லா ஜனநாயக நாடுமே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க. அதுபடி தான் வந்துட்டு அவங்களோட கவர்மெண்ட்டையும் வழிநடத்தி செல்கிறாங்க இல்லையா? அப்போது the constitution put down certain principles that forms the basics of any kind of a state that we are citizens desire to live in. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் தான் ஒரு பேசிக்கான பிரின்சிபலையும், ஒரு சிட்டிசன் அந்த நாட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த சிட்டிசன் அந்த நாட்டில் எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த கான்ஸ்டியூஷன் தான் முடிவு பண்ணுது. A constitution tells us the fundamental nature of our society. நம்மளோட சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் நேச்சரையே சொல்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை யார் தான் மேக் பண்ணா, அதுக்குள்ளே என்ன தான் அப்படி அதில் வச்சுருக்காங்க, என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருந்தது, எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க, எல்லாமே இதில் பார்ப்போம். The Constitution of India was framed by a Constitution Assembly. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க. அது எதில் வருது அப்படின்னா 1946 கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பிளான் படி தான் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் ஆகி நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்று ஃப்ரேம் ஆச்சு. த அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ இந்த லைட் கிரீன் கடலில் ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாமே மெம்பர்ஸ். நம்மளுக்கு எத்தனை செஷன்ஸ் நடந்தது, மெம்பர்ஸ்லாம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது. ஓகே, இதில் 389 பேர் இருந்திருக்காங்க. 389 மெம்பர்ஸ். இது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 389 மெம்பர்ஸ். ஸோ நான் 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவேன், அப்படின்னா தான் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். 389 மெம்பர்ஸ் வந்து நம்ம அசம்பிளியில் இருந்திருக்காங்க. அதில் யார் யார் என்னென்ன செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ப்ரோவின்சஸ், மாகாணங்கள்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 292 மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. நம்ம ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 93 மெம்பர்ஸ், சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் 3 அண்டு பலுஜிஸ்தான் வந்து 1. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 389 மெம்பர்ஸ் இருந்த குழு. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து 93 பேர் வந்திருக்காங்க, ப்ரொவின்சஸ்லேருந்து 292 பேர் வந்திருக்காங்க, சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ்லேருந்து 3 பேர் வந்திருக்காங்க, பலுஜிஸ்தான்லேருந்து ஒருத்தவங்க. மொத்தமாக 389 பேர் வந்து வந்திருக்காங்க. ஓகே, த அசம்பிளி ஹெல்டு, அதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா December 9, 1946 அதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் யார் வந்து ஓல்டஸ்ட் மெம்பராகவும் டெம்பரமரி பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்கான்னு கேட்டால் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா was the oldest member and the temporary president of the Constitution Assembly. When the work was in progress, சச்சிதானந்த சின்ஹா died. ஸோ அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் யார் அதோட பிரசிடெண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். Dr. Rajendra Prasad was elected as the President of the Assembly. Similarly, both H.G. Mukherjee and V.T. Krishnamachari were elected as the Vice President of the Assembly. ஸோ பிரசிடெண்ட்டாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காரு, வைஸ் பிரசிடெண்ட்டாக 2 பேர் இருந்திருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா H.C. முகர்ஜி அண்ட் V.T. கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, இந்த அசம்பிளி மெட் ஃபார் எத்தனை செஷன்ஸ் போயிருக்கு மொத்தமாக அப்படின்னா 11 செஷன்ஸ் போயிருக்கு. அதில் மீட்டிங்ஸ் எத்தனை நாள் நடந்திருக்கு? 166 நாள். ஸோ இதுவும் டபுள் டிஜிட், 66 அப்படிங்கிறது டபுள் டிஜிட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 செஷன்ஸ், 166 டேஸ் ஆஃப் மீட்டிங் நடந்திருக்கு. இந்த செஷனில் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ், சீர்திருத்தங்கள் எத்தனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2473 சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் presented. Okay, some of them was accepted. இந்த 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதில் நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, த அசம்பிளி ஒர்க்டு டுகெதர் த்ரூ வேரியஸ் கமிட்டிஸ். ஸோ நிறையா கமிட்டிஸ் இருக்கும். அதில் ஒரு கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேனாகவும் இருந்திருக்காரு, ப்ளஸ் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவரை நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், after the draft has been made, discussed by the people, the press, provincial assemblies and others, the constitution was finally adopted. ஸோ நம்ம ஒரு கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்ட நாள் பார்த்திங்கன்னா November 26, 1949. ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் ஆகட்டும், இயர்ஸ் ஆகட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன க்ளூஸ் நம்மளோட ரியல் லைஃப். ஸோ என்னோட ரியல் லைஃப்பில் ஒரு மாதிரி சினாரியோஸ் இருந்திருக்கும், உங்களோட ரியல் லைஃப்பில் ஒரு சினாரியோஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ரியல் லைஃப் சினாரியோஸ்க்கு என்னென்ன டேட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமோ அதை வச்சு இந்த டேட்ஸ் ஆகட்டும், இயர்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ டேட்ஸ் அண்ட் இயர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளோட ரியல் லைஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெமரியில் வந்து நம்மளே க்ளூ வச்சுக்கணும். ஓகே, இதில் கான்ஸ்டியூஷனை நம்ம எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 26, 1949. என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா கண்டைன்ட் ப்ரியாம்பிள், ஒரு முகவுரை இருந்தது, 22 பார்ட்ஸ் இருந்தது, 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது அண்டு 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு? ப்ரியாம்பிள், 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. டிராஃப்டிங் கமிட்டி கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன், எப்போ இந்த டிராஃப்டிங் கமிட்டி கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ நான் வந்து ஆல்ரெடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு புத்தகத்தை வச்சுருக்காங்க இல்லையா, அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டது November 26, 1949.
அதை எப்போ நம்ம லாஃபுல்லாக கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th January 1950. ஸோ அதை தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் இப்போது ரிபப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம கான்ஸ்டியூஷன் புக் வந்து ரிலீஸ் ஆகி வந்ததை தான் நம்ம ரிபப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் டேட்டா இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரேம் பிஹாரி நரேசன் ஹசாடா வாஸ் த கேலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை கைப்பட எழுதியிருக்காரு. அதுவும் என்ன ஸ்டைலில், இட்டாலிக் ஸ்டைலில் கைப்பட எழுதியிருக்காரு. யார் அதை என்னன்னு சொல்லுவோம்னா கேலியோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அது யார் எழுதான்னு கேட்டிங்கன்னா பிரேம் பிஹாரி நராசின் ரெசைடா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஓகே, இதுனா நெக்ஸ்ட்டு சாலியன் ஃபீச்சர்ஸ். இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்குமே நம்மளுக்கு ஒவ்வொரு பாட்டு, நம்மளோட சிலபஸில் ஒவ்வொரு பாட்டு. இங்கே பாருங்கள் ப்ரியாம்பிள். அடுத்தது நம்ம இப்போ சாலியன் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் எல்லாமே வரும். டிபிஎஸ்பி வரும், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஸோ அப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட சிலபஸில் ஒவ்வொரு டாபிக்ஸாக வந்தது தான் நம்ம இங்கே சப்ஹெட்டிங்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அப்படி என்ன தான் ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் இருக்கிறதே லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. It has borrowed most of its provinces from the constitution of various countries. ஸோ ஒரு கண்ட்ரியை மட்டும் ரெஃபர் பண்ணி நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதணுமா அப்படின்னா கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாத்தோட டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸோட எல்லாத்தோட கான்ஸ்டியூஷனையும் எடுத்து தான் நம்ம வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணியிருக்கோம். இட் இஸ் பார்ஷியலி ரிஜிட் அண்ட் பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டானதா அப்படின்னு கேட்டால் இதை மாற்றவே முடியாதா அப்படின்னு கேட்டால் மாற்றலாம், சில இதை மாற்றலாம். பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள், ஆனால் சில இதை மாற்ற முடியாது. அது பார்ஷியலி ரிஜிட். ஃபுல்லி பார்ஷியல்னு சொல்ல முடியாது, ஃபுல்லி ரிஜிட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இட் ஹேஸ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டாக பிரித்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இதை தான் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான். இட் மேக்ஸ் இந்தியா ஆஸ் அ செக்குலர் கண்ட்ரி. ஸோ இறையாண்மை மிக்க நாடாகும் ஒரு செக்குலர் கண்ட்ரியாவையும் நம்ம இந்தியாவை மாற்றினதே இந்த கான்ஸ்டியூஷன் தான். இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, நம்மளுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறத லாவை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஹை கோர்ட் ஆகட்டும், எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் நம்மளோட கான்ஸ்டியூஷனில். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கான்ஸ்டியூஷன் மூலியமாக தான் எல்லோரும் வந்து ஓட்டு போடுற உரிமை, 18 வயதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிற இதை நம்ம கான்ஸ்டியூஷன் தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ யூனிவர்சல் அடன்ட் ஃப்ரான்சிஸ் அண்ட் அக்கார்ட்ஸ் த ரைட் டு vote to all citizens above 18 years of age without any discrimination. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியம்பிளுங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரியாம்பிள் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் அத்தனை 8 ஷெடியூல்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 22 பார்ட்ஸ் இருக்குது, 395 ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது. இத்தனை இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேஸாக இருக்கிறது இந்த முகவுரை அப்படின்னு தான் சொல்லுவோம். ப்ரியாம்பிள்னா முகவுரை. எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட்டாக ஒரே பேஜில் எழுதி வச்சுருக்காங்க, அதுதான் வந்து ப்ரியாம்பிள். ஒரு இன்ட்ரடக்ஷன், ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் த என்னென்ன இருக்குது, ஐடியல்ஸ் இருக்குது, அப்ஜெக்டிவ் என்னது, நம்மளோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னது அப்படிங்கிறது இந்த ப்ரியம்பிளில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இட் ஹேஸ் கிரேட் வேல்யூஸ் அண்ட் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த கீ டு த கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்மளோட இந்தியாவுக்கே ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுக்கான திறவுகோல், சாவி அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரியம்பிளை தான் சொல்கிறோம். கீ டு த கான்ஸ்டியூஷன் இஸ் த ப்ரியம்பிள். ஓகே, the preamble to the Indian Constitution is based on the objective principle. யார் இதை வரையறுத்தா, ஜவஹர்லால் நேரு. அதை எப்போ நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில், January 22, 1947. ஸோ 1947 January 22 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஜவஹர்லால் நேரு டிராஃப்ட் பண்ண ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த முகவுரை ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இருக்குது. It has been
அம்பெண்டட் ஒன்ஸ் பை த இதை வந்து திருத்தம் செஞ்சுருக்காங்க. எப்போ திருத்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா 1947 அடாப்ட் பண்ணப்பட்டது. 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி திருத்தம் செய்யப்பட்டிருக்கு நம்மளோட ப்ரியாம்பிள். அதில் என்ன வேர்ட்ஸ், ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. ஓகே, த ப்ரியாம்பிள் பிகன்ஸ் வித் த ஃப்ரேஸ். என்ன ஃப்ரேஸ்? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இந்த ஃப்ரேஸை வச்சு தான் நம்மளோட ப்ரியாம்பிள் முகவுரையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. தஸ் we can say that the people of India are the source. அந்த நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கே ஒரு மெயினான பார்ட் யாருன்னு கேட்டால் நம்மளோட இந்தியன் பீப்புள் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரேஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுது. The preamble of our constitution states that India is a sovereign, socialist, secular, democratic republic. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா நம்மளுக்கு ஆர்டராக வந்துட்டு எழுத சொல்லுவாங்க. ஸோ சோஷியலிஸ்ட், சாவர்ஜின் அந்த மாதிரி வேரியஸ் இது கொடுத்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். சாவர்ஜின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஓகே, its aim is to secure to all Indian citizens social, economic and political justice. ஸோ நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு சோஷியல் ரைட்ஸ் ஆகட்டும், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இது எல்லாத்துலேயுமே நீதி வழங்குறது தான் இதோட மெயின் எய்மாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பாக்ஸ் டேட்டா. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாமே நம்மளோட ஸ்லோகன்ஸாக இருந்திருக்கும். இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்போ நடந்திருக்கு? 1789 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் புக்கில் வந்துட்டு. ஓகே, ஸோ இன்னும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம், கான்ஸ்டியூஷனை எங்கேருந்து எடுத்தோன்னு பார்த்தோம், யூஎஸ்ஏலேருந்து எடுத்தோன்னு பார்த்தோம். அடுத்தது இங்கே ஃப்ரெஞ்சு வந்திருக்காங்க. கரெக்டாக, ஃப்ரெஞ்சுலேருந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். they are given importance in the preamble of our constitution. இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது நம்ம ப்ரியம்பிள்லையுமே இடம்பெற்றிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். த வேர்ட் சிட்டிசன் இஸ் derived from the Latin word civis. சிவிஸுங்கிறதுல தான் இந்த சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஒரு சிட்டி ஸ்டேட்டோட ரெசிடெண்ட், அங்கே இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற பீப்புள், அந்த சிட்டியோட பீப்புள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே, இது என்ன சொல்லுது? த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் அ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். ஸோ ஒருத்தருக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தான். கரெக்டாக, அப்போது அந்த ஒரே சிட்டிசன்ஷிப் தான் அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து சொல்லுது ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் திக் வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை சொல்லுது? ஆர்டிகல் 32னா ஹார்ட் ஆஃப் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 5 to 11 என்ன சொல்லுது? பார்ட் 2ல கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த சிட்டிசன்ஷிப். அப்போது இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து திக் வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம படிக்கும்போது ஆர்டிகல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அதனால நான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது ஆர்டிக்கல் 5 to 11 எதை சொல்லுது அப்படின்னா அது வந்து பார்ட் 2ல் இருக்குது. எத்தனை பார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்? 22 பார்ட்ஸ்ன்னு பார்த்தோமா? அதில் செகண்ட் பார்ட்டாக எது இருக்குது அப்படின்னா இந்த சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 5 to 11 அந்த பார்ட் 2க்குள்ளே ஆர்டிக்கல் 5 to 11 வருது. ஓகே, நான் 2 to 3 டைம்ஸ் சொல்லுவேன். ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1955. ஓகே, அது என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொவைட்ஸ் ஃபார் த ஒரு நபர் வந்து ஒரு சிட்டிசன் ஆகணும் அப்படின்னா அவர் என்னென்னலாம் பண்ணணும், இல்லை அந்த சிட்டிசன்ஷிப்பை லாஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 வந்து நம்மளுக்கு சொல்லுது. So after the commencement of the constitution, this act has been amended so far 9 times. ஸோ எத்தனை திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க? இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் 9 times வந்து திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போது எப்படிலாம் சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ண முடியும், எப்படிலாம் நம்ம ஒரு இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை எப்படிலாம் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பை பர்த். ஸோ நம்ம இந்தியாவில் ஜனவரி 26, 1950 தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோமா. அடாப்ட் பண்ணது நவம்பரில் அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை உண்மையாக ஏற்றுக்கிட்டது 26 January 1915 பார்த்தோமோ. ஸோ அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே வந்து
நம்மளோட இந்தியாவில் பிறந்த சிட்டிசன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை டிசென்ட். அடுத்தது நெக்ஸ்ட் பை பர்த். அடுத்தது பை டிசென்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து எ பர்சன் பார்ன் அவுட் சைடு இந்தியாவில் ஜனவரி ஆன் ஆர் ஆஃப்டர் ஜனவரி 26, 1950 அவுட் சைடில் பிறந்திருப்பாரு. அதாவது அவுட் சைட் கண்ட்ரியில் பிறந்திருப்பாரு. பட் அவரோட ஃபாதர் வந்துட்டு இந்தியன் சிட்டிசனாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளால் இந்தியன் சிட்டிசன்ஷிப், அவங்களோட மகனுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் நம்மளால் வழங்க முடியும். ஹூ ஹஸ் பர்த் ஆஃப்டர் ஆர் ஆன் ஜனவரி 26, 1950. ஓகே. நெக்ஸ்ட்டு பை ரெஜிஸ்ட்ரேஷன். ஒருத்தர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆகணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணியும் இந்தியாவில் ஒரு ப்ராப்பரான இது இருக்குது. ஸோ அது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியும் நம்மளால் சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ண முடியும். பை naturalization, a foreigners can acquire Indian citizenship on application for naturalization to the government of India. ஃபாரினர்ஸும் கூட நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளை கம்ப்ளீட் பண்ணி அப்ளிகேஷன்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபாரினர்ஸ் கூட இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆக முடியும். By incorporation of territory, in the event of a certain territory being added. இப்போ வந்து ஒரு டெரிட்டரியை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஆர் எனி அதர் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு ரீஜனை வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது அவங்களுக்கு. வென் இஃப் வி ஆர் ஆடிங் தட் பர்டிகுலர் ரீஜன் டு அவர் இந்தியன் கண்ட்ரி அப்படிங்கும்போது. ஓகே. By incorporation of territory, in the event of a certain territory being added to the territory of India, the government of India shall specify the person of that territory shall be citizen of India. அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும். எப்படி லாஸ் பண்ணலாம் அடுத்தது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க, அந்த சிட்டிசன்ஷிப் மெம்பர் எனக்கு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரிலாம் நம்மளால் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் 3 வேஸில் லாஸ் பண்ணலாம். ரினன்ஷியேஷன், டெர்மினேஷன் அண்டு டிப்ரிவியேஷன். ரினன்ஷியேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம சிட்டிசன்ஷிப்பாக இருக்கோம், எனக்கு இந்தியன் சிட்டிசன் ஆக இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நம்மளே வாலண்டியராக போகிறது வழியாக ஒரு வழி லாஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்வயர் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கோ எங்கேயா ஏதாவது ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போய் அங்கே அதோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கணும் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இது மூலயமா சிட்டிசன்ஷிப்பை லாஸ் பண்ண முடியும். இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு ரைட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிட்டிசன்ஷிப்பில் ஒரு ஃப்ராடோ இல்லை நம்ம ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு ஏமாற்றி வந்து உள்ள இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுறதுக்கு. அது வந்து தேர்டு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில். Okay, the central government can deprive a naturalized citizen if it satisfies that the citizenship was acquired by fraud, false representation, or concealment of material facts, or indulges in trade with enemy countries, or if the person has been sentenced to imprison for a period of 2 years. Okay, இது எல்லாத்து மூலயமா நம்மளால சிட்டிசன்ஷிப்பை லாஸ் பண்ண முடியும். அண்ட் தென் இது எல்லாத்து மூலயமா வந்து நம்ம சிட்டிசன்ஷிப்பை கெயின் பண்ணவும் முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே லைக் பண்ணுங்கள். அண்டு நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அதே மாதிரி நான் எப்படி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ஸோ நான் ஃபுல்லாகவே சமச்சீர் புக் பேஸ்டாக தான் வந்து அதுவும் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸாக தான் டீச் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக நிறையா யூடியூப் சேனல்ஸில் சர்ச் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸ் வந்து தமிழ் சமச்சீர் புக்ஸ்லேருந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ நான் இங்கிலீஷில் படிக்கிறனால என்னைய மாதிரி இங்கிலீஷில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பிளான்ஸ் வந்து இந்த இதுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வைக்கல. ஆனால் 5 months ஹோல் 5 monthsக்குமே நான் ஜிகேவை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிற டார்கெட்டோடு தான் டெய்லியும் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போட்டுருவேன். ஸோ டூ வாட்ச் மோர் வீடியோஸ். ஓகே, அண்ட் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய
நோட்ஸை வந்துட்டு நான் கீழே கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ப்ளஸ் என்னோட மார்க்டு பிடிஎஃபோட. ஓகே, தேங்க்யூ.